இறைமகன் இயேசு சொல்றார், ஏன் ஸ்டாலினை போய் ஏன் பார்த்த? நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரையும் எனக்கு எழுதி விடுறான். ஆஹா, பல்லு 8 மணிக்கு விளக்கணும், விளக்கூடாது. ஆஹா, அந்த சட்டை போடாத, இந்த சட்டை போடு. ஏன் நீ வெள்ளை சட்டையை போடுற? இது எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளைங்கிறது எனக்கு இருக்குது. எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யறான்லடா. நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை, கூட்டம் இல்லை. அவரை ஏன் பார்த்தானு தேவ வாசகம் இறை செய்தி இருக்குது. விருந்தில் நல்விருந்தில் நீ பங்கேற்கலினாலும் துயரத்தில் பங்கேறுங்குது. ஒருத்தர் துன்பத்தில் போய் பங்கேற்றுங்குது. இது ஏன்? துயரத்தில் பங்கேற்கும் போது இதேபோல் துயரம், இதேபோல் துயரத்தை, இதேபோல் துயரம் நமக்கும் நடக்கும், இதேபோல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிக்குங்கிறார் இறைமகன் இயேசு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அரசியல் நிலைப்பாடு, அரசியல் கோட்பாடு வேறு, கருத்து முரண் வேறு, மானுட வெறுப்பு வேறு, மானுட பற்று வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது, ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. எல்லா கட்சியிலையும் நமக்கு சொந்தக்காரர் இருக்கான், எல்லா கட்சியிலையும் நமக்கு ஆதரிக்கிறவன் இருக்கான். 36 லட்சம் பேர்ல திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரனும் பேத்தியிலும் போட்டதற்கு, அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரனும் பேத்தியும் போட்டதற்கு, பிஜேபியில் இருக்கிறவன் போட்டது இருக்கு, காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரனும் பேத்தியும் போட்டது இருக்கு. 36 லட்சம் 26ல 1,20,00,000 26 லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதனால இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம்லாம்? வெறி, வன்மம், அதை ஏத்திக்கணும். சோறு வருதா படக்கணும். இந்த படத்தை ஒரு தடவை பாரு, பாரா எலும்பு கூடையும் இறுக பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாரா. தாயை பற்றி, தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாரோட அணைஞ்சு கிடக்கிறான்டா ஒரு பச்சை பிள்ளை. அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழியும் தமிழ் பேரினத்தையும் பற்றி நில்லுங்கள். ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்கும் வழியே கிடையாது. நீ ஒண்ணு கவனிச்சுக்க, எல்லா சாதிக்கும் தலைவர் இருக்கான், எல்லா மதத்துக்கும் தலைவர் இருக்கான். ஆனால் அவன் சாதிச்சது என்னன்னு மட்டும் சொல். ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் உன் மொழிக்கும் தலைவன் இருக்கானா? இல்ல. யார் இருக்கா? நம்மை விட்டால் எவருக்கும் நாதி கிடையாது. கோனாருக்கு தலைவர், தேவருக்கு தலைவர், நாடாருக்கு தலைவர். நாடாரை அடித்தால் கோனாருக்கு கண்ணீர் வராது, கோனாரை அடித்தால் தேவருக்கு வராது, தேவரை அடித்தால் தேவேந்திரர் அழமாட்டார். ஆனால் அதில் யாரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அழுவோம். இந்துவை அடித்தால் இஸ்லாமியர் கண்கலங்க மாட்டார், இஸ்லாமியர் அடித்தால் இந்து வருத்தப்பட மாட்டார். ஏனால் அடிப்பவரே அவராதான் இருப்பார். இதில் யார் முதுகில் அடிபட்டாலும் முதலில் வெடித்து துடித்து தடுக்க போராடி கலங்கி நிற்பவர்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் தான் என்பதை தமிழ் சமூக தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளும். இது வெறும் அற்ப அரசியல், ஓட்டுக்காக நிற்கிற அரசியல் இல்லது, மாபெரும் அரசியல் புரட்சி. அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.